பிரவீன், சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்திய வீரர்கள் ரிஷப் பந்தும் சுப்மன் கில்லும் அடுத்தடுத்து சதம் அடித்து அசத்தி இருக்கிறார்கள். இப்போது சுப்மன் கில் 161 பந்துகளில் 9 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்களுடன் சதம் அடித்திருக்கிறார். இதன் பின்னர் வாகன விபத்தில் காயமடைந்து மீண்டு வந்த ரிஷப் பந்தும் இன்று சற்று முன்பு சதமடித்து தோனியின் சாதனையை சமன் செய்தார். 128 பந்துகளில் ரிஷப் பந்த் 13 பவுண்டரிகளையும் 4 சிக்ஸர்களையும் அடித்து அவர் சதமடித்தார். இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து சதமடித்து முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தற்போது 2வது இன்னிங்ஸில் 252 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். சதமடித்த 2 வீரர்களும் இப்போது களத்தில் இருக்கிறார்கள். இன்று காலையில் 3வது நாள் ஆட்டம் தொடங்கிய சூழ்நிலையில் 3 விக்கெட் இழப்புக்கு 81 ரன்கள் என்ற ஒரு நெருக்கடியான சூழலில் களத்தில் இறங்கிய ரிஷப் பந்தும் சுப்மன் கில்லும் சிறப்பாக நிலைத்து நின்று விளையாடி வங்கதேச பந்து வீச்சாளர்களை அடித்து நொறுக்கி இருவர்களும் சதம் அடித்திருக்கிறார்கள். தற்போது 3வது நாள் உணவு இடைவேளைக்கு சற்று முன்பாக இப்போது 256 ரன்களை இந்திய அணி எடுத்திருக்கிறது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376 ரன்களை குவித்திருந்தது. ரவிச்சந்திர அஸ்வின் சதமடித்து முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் உயர்வதற்கு வழிவகுத்திருந்தார். வங்கதேச அணி 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் பும்ரா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வங்கதேச அணியை 149 ரன்களுக்குள் சுருட்டினார். இதையடுத்து 2வது இன்னிங்ஸை 3வது நாள் ஆட்டத்தில் நேற்று தொடங்கிய இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்த நிலையில் இன்று ரிஷப் பந்தும் சுப்மன் கில்லும் அபாரமாக நிலைத்து நின்று விளையாடி இருவரும் அடுத்தடுத்து சதமடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வலுவான நிலையில் இருக்கிறது. பிரவீன், வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் சதம் அடித்து அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.